என் சத்துக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை என்னையால் அபிஷேகம் பண்ணி. எல்லாரும் சொல்லுங்க, பாத்திரம் நிரம்பி வழியுது, நிரம்பி வழியுது, நிரம்பி வழியுது. நல்ல கவனிங்க. அபிஷேகம் பண்ணப்படாத தாவீதினுடைய சகோதரர்களால் ஒன்றும் செய்ய முடியல. அந்த அபிஷேகிக்கப்பட்ட தாவீது அந்த சத்துருவனுடைய சத்தத்தை கேட்டுட்டு அவனால் இருக்க முடியல. அன்றுதான் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டது சமஸ்த இஸ்ரவேலுக்கு வெளிப்பட்டது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம், அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். நல்ல கவனிங்க. சுற்றி இருக்கிற சத்துருக்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஏளனமாக எழும்பும்போது உள்ளிருந்து ஆவியானவர் பொங்கி எழும்புவார். எப்படி எழும்புவார்? வேத வசனம் என்ன சொல்லுது? எல்லாரும் சொல்லுங்க. சத்துரு வெள்ளம் போல் வரும்போது ஆவியானவர் கொடியேற்று என்ன ஏற்றுவாரா? அப்போ பாருங்க, இவன் சிம்சோனுக்குள்ள அபிஷேகம் இருந்துச்சு. ஆனால் சில நேரம் பலமாக இறங்கும். நீ எப்படா என்ன கேலி பண்ணுறது? நீ எப்படி என்னை ஆரவாரம் பண்ணுறது? நீ எப்படி எனக்கு விரோதமாக செயல்படுறது? பார்த்தீங்களா, அவன் சும்மா தான் இருக்கான். ஆனால் பெலிஸ்தர் ஆரவாரம் பண்ணுனா உள்ளேருந்து என்ன வந்துடும்? ஆனால் அபிஷேகம் இல்லாதவன் அப்படியே சர்ச்சை முடிச்சுட்டு பேக்கை தூக்கிட்டு போவான். ஆமாம், பெரிய இவ மாதிரி போகிறாளே. ஆனால் அபிஷேகம் பெற்றவன் அன்னைக்கே பாயிண்ட் அவுட் பண்ணி, இந்த அம்மா என்னை இவ்வளோ கேலி பண்ணுறாளே ஆண்டவரே என்று சொல்லி அவனுக்குள்ளே இருந்து அபிஷேகம் பொங்கி ஜெபமாய் மாறும். அந்த ஜெபத்தை இவன் ஜெபிக்க ஜெபிக்க எந்த கோலியாத்து பேசுனானோ அதே கோலியாத்து ஆண்டவருக்கு முன்னாடி வருவான். வருவானா மாட்டானா? இன்னைக்கு கோலியாத்து உங்க பிள்ளை வழியில பேசுறானா? உங்க குடும்பத்தின் வழியில பேசுறானா? எந்த வழியில சத்துரு செயல்பட்டாலும் சிம்சோனுக்குள்ள இருந்த ஆவியானவர் எப்படி இறங்கினாரா? எப்படி இறங்கினாரா? பலமா இறங்கினார். அதனாலதான் சத்துருக்கள் தான் நமக்கு ப்ரமோஷன் கொடுக்குறவங்க. ஆமான்கள் தான் நமக்கு ப்ரமோஷன் கொடுக்குறவங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேன், சமதள ரோட்டில் நம்ம போகிறது அவ்வளோ நல்லா இருக்காது. என்ன ரோட்டில் சொல்லுங்கள்? நல்ல ஒரு அழகான ஸ்தலத்தில் வாசம் பண்ணணும்னா மேடு பள்ளங்கள் நிறைஞ்ச பயணம்தான். சரியா? அன்னைக்கு மதுரை வரைக்கும் வந்த வெள்ளைக்காரங்க மூணாரை பார்த்தோன்னு சொன்னாங்களா, ரொம்ப நல்லா இருக்கே, ஒரு ரோடை போடுறா. ஊட்டியை பார்த்தோன்னு சொன்னாங்களாம், நம்ம ஊர் மாதிரி இருக்கே, ஒரு ரோடை போடும். கொடைக்கானலை பார்த்தோன்னு சொன்னாங்களாம், ஆனால் நம்மால் சொல்கிறான் ராம்நாடு மதுரை பைபாஸ் தான் நல்லா இருக்குது, இடையில எந்த இதுவும் நல்லா இருக்குது. வாழ்க்கை நல்லா இருந்தால் பாலைவனத்தில் தான் போய் கிடக்கணும் என்ன? ஆனால் வாழ்க்கை சில சத்துருக்களால் மேடு பள்ளம் வரும்போது, ஆமாம், வியாதி வரும்போது, பிரச்சனை வரும்போது உள்ளேருந்து ஆவியானவர் சொல்லுவார், இந்த வியாதியோடு நீ படுத்துடக்கூடாது, இந்த பிரச்சனையோட படுத்துடக்கூடாது, இந்த பெலிஸ்தர் உன்னை கேலி பண்ணுற அளவுக்கு வாழ்ந்துடக்கூடாது, இந்த பெலிஸ்தர் உன்னை அவமானம் பண்ணுற அளவுக்கு வாழ்ந்துடக்கூடாது. இந்த பெலிஸ்தர் எப்போ ஆரவாரம் பண்ணுறானோ அப்போவே உள்ளே இருந்து ஆவியானவர் பலமாக இறங்குவார். இது நம்மால் ரோட்டில் நின்று இது பலமாக இறங்குது. நீ பலமாக இறங்காத. யார் இறங்கணும்? ஜெபத்தில் போய் நிற்கணும். ஆண்டவரை, இந்த பெலிஸ்தன் எனக்கு விரோதமாக கேலி பண்ணுறானே. அப்போ நல்லா கவனிங்க, அளவில்லாமல் வார்த்தையை பேசும்போது ஊற்றப்படுறாரு. நீதியை விரும்பும்போது அந்த நீதிக்கு மட்டும்தான் அபிஷேகத்தில் ஆனந்த தைலம் இருக்குது. அதனால்தான் உங்கள் மருமகளை பகைச்சவே செஞ்சிடாதீங்க, உங்கள் மாமியாரை பகைச்சிடாதீங்க, உங்கள் சந்ததிகளை பகைச்சிடாதீங்க. வீட்டில் நிம்மதியே இருக்காது. சாத்தான் சுற்றி சுற்றி அடிப்பான். நீதியை விரும்பினா என்ன தைலம்? கோடாலி தைலம் இல்லை. ஏன்னா எல்லா தமிழர்கள் வீட்டில் என்ன தைலம் தான் இருக்குது. நீங்கள் துபாயிலிருந்து வந்திருக்கீங்களா? என்ன தைலம்? ஒரு கோடாலி தைலம் கொடுங்கள். எப்பா, கோடாலி தைலம் இல்லை, என்ன தைலம் சொல்லுங்க? ஆனந்த தைலம். என்ன தைலம்? எல்லாருக்கும் முதுகு வலிக்கிற மாதிரியே தெரியுது எனக்கு பார்த்தா. என்ன? சரி, ரைட்டு. பாவம் நம்ம பிள்ளைங்கள்லாம் என்ன, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்து. கோலியாத்து பேசும்போது உள்ளே இருந்து அனலாக எரியுது பாருங்க. என்ன வார்த்தை சொல்கிறான்? விருத்த சேதனம் இல்லாத சொல்லுங்க. ஆனால் நம்ம எல்லாரும் சவுல் மாதிரியே, அவன்லாம் பெரிய ஆளுங்க, அவன்கிட்ட எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுங்க, யார் மாதிரியே பேசுகிறோம் நம்ம?
இந்த சவுல் மாதிரியே. அவன்லாம் பிறந்ததுலேருந்து யுத்த வீரனுங்க, அவன்லாம் நம்ம அடிக்க முடியாதுங்க. ஆனால் சவுல் யாரு? ராஜா. ராஜா இப்ப என்ன சொல்றாரு? அவனெல்லாம் அடிக்க முடியாதுங்க, அவன் பேசிக்கிட்டே இருக்கட்டும்ங்க, அவன் பேசிக்கிட்டே இருக்கட்டும்ங்க. இப்படியே யாரை பேச விட்டுக்கிட்டு இருக்கோம்? இங்க இருக்க சிஸ்டர்மார்களுக்கு அபிஷேகம் இருந்திருந்தா குடிச்சிட்டு வந்து ஒவ்வொரு ராத்திரியும் தேவனையும் தேவனுடைய மகத்துவத்தையும் கெட்ட கெட்ட வார்த்தையாக பேசுகிற அந்த வீட்டுக்காரனுக்கு முன்னாடி என்னைக்கும் அவனை காலுக்கு கீழே கொண்டு வந்து விழ வச்சிருக்கான். ஏன்னா சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையே என் பாத்திரம். நான் இந்த வேதத்தை மேலேருந்து கீழே வர படித்தப்ப 3 விதத்தில் தான் அபிஷேகம் வருது, வளருது. ஒன்று வசனத்தில், ரெண்டாவது கிறிஸ்தவங்கன்னா நீதிமான்கள். என்ன மான்கள்? நீதி செய்கிறவர்கள். நீதியை செய்கிறவர்கள்னு சொல்லக்கூடாது, நீதியை விரும்புகிறவர்கள். என்ன விரும்புகிறவங்க? நீதியை விரும்புகிறவர்கள். மூணாவது, சத்துரு நமக்கு விரோதமாக எழும்பும் போதெல்லாம் உள்ளே இருந்து அபிஷேகம். சில நேரம் தூக்கம் வராது. ஆண்டவரே, இப்படி ஒரு புறஜாதியாக உண்மை குறித்து பேசிட்டானே, நம்மளை குறித்து பேசட்டும், வெளிநாட்டு பணம்னு சொல்லட்டும், பணம் எங்கேருந்தோ வருதுன்னு சொல்லட்டும், சொரணம், எனக்கு பிரச்சனை வராது. ஆனால் எப்போ இயேசுவை குறித்து தப்பாக பேசுகிறானோ அன்னைக்கு எப்படிங்க தூங்க முடியும்? இயேசுவை குறித்து உங்கள் வீட்டுக்காரன் தப்பாக பேசுகிறானா, இந்த அபிஷேகம் உள்ளே இருந்து பொங்கி வழியணும். அபிஷேகம் என்ன வழியணும்? பொங்கி வழியணும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் 2 விஷயம் உங்கள் பின்னாடியே வரும். ஒன்று நன்மை, இன்னொன்று கிருபை. ஒன்று நன்மை, இன்னொன்று கிருபை. இனி கோலியாத்து வரமாட்டான், இனி சவுல் வரமாட்டான். இதெல்லாம் கர்த்தர் உங்கள் காலில் கொண்டு வருவார். அதனால் நீங்கள் என்ன கேட்கணும்னா, அளவில்லாமல் தாரு ஆண்டவரே. இப்போ